அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை அணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசையை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. விஸ்வாசி கார்த்திகை 6 இன்று சனிக்கிழமை, ஆங்கில வருடம் நவம்பர் 22, 2025. இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று மாலை 4:49 வரை கேட்டை, பின்பு மூலம். திதி இன்று மாலை 4:24 வரை துவாதிகை, பின்பு திரியோதகை. யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் பரணி கிருத்திகை. ராசி பார்த்தீங்கன்னா மேசம் ரிஷபம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மேச ராசி மேச லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும். அதே போல் ரிஷப் ராசி ரிஷப் லக்கணமும் மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லணும். எக்காரத்தை கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனை விபத்துக்கு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த மேசராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே 7.5 சனி நடப்பதால் மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 7:45, 8:45, மாலை 4:45, 5:45. கௌரி நல்ல காலை 10:45, 11:45, மாலை 9:30 10:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியருக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் சுப ஓரையும் சேர்த்து பயன்படுத்தினா அற்புத பலன் பார்க்கலாம். இன்று சனிக்கிழமை என்பதால் சனி பகவான் தான் ஓரநாதன், அவரே இன்றைய கதாநாயகன். சனி வாரம் பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. சனி வாரம் பொறுத்த மட்டும் அசுப ஓரையாக இருந்தாலும் சனிக்கிழமையில் அது சுப ஓரையாகவே இயங்கும். அதே போல் சனி ஓரையில் புதிதாக மருந்து உண்ணுதல், தீராத வியாதிகளுக்கு சிகிச்சை எடுத்தல், அறுவை சிகிச்சை செய்தல், இதெல்லாம் செய்தால் 100% நல்லதிலே முடியும். அதே போல் சனிக்கிழமையில் இந்த எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிற பழக்கத்தை கொண்டு வரணும். ஏன்னா சனி பகவான் தான் நம்மளுக்கு நல்லதும் கெட்டதும் தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய கிரகம். நம்மளுடைய பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையில் அது நல்லதா கெட்டதான்னு நம்மளுக்கு நடக்கக்குள்ளே தான் தெரியும். இப்போ நம்ம சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பதால் சனி கிரகத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சிறிதளவு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த 7.5 சனி நடக்கிறவங்க, அஷ்டமத்தி சனி நடக்கிறவங்க, கண்ட சனி நடக்கிறவங்களாம் கண்டிப்பாக சனிக்கிழமையில் எண்ணெய் தேய்த்து தலை குளித்தால் அவங்களுக்கு ஓரளவு அதோடைய தாக்கங்கள் குறையும். கருத்தில் கொள்ளுங்கள். இதெல்லாம் ஆதி காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதாவது போன வாரம் எப்படி இருந்துச்சு, இந்த வாரம் எப்படி நாட்கள் செல்லுதுன்னு நீங்கள் இதை பயன்படுத்தினா உங்களுக்கே வித்தியாசங்கள் புரியும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ராகு காலம் காலை 9 to 10:30, யமகண்டம் மதியம் 1:33, குளிகை காலை 6 to 7:30. குளிகைனா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது, தீவினையே ஏற்படுத்தும். அதனால் குளிகை டைமை இக்காரனை கொண்டும் பயன்படுத்தாமல் தவிர்க்கணும். சூளம் வந்து கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் இன்று கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூர்மை விளக்கு ஏற்றணும். ஏன்னா இன்று கிழக்கு தரிசனாதன் வழி நடத்துவதால் அவர் வழியிலே சென்றால்தான் ஒரு ஜாதகருடைய எண்ணங்கள் மிக எளிதில் நிறைவேறும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சரியான, அதாவது சிறப்பான நாளாக இல்லை. அதனால் கவனம் தேவை. மன கஷ்டம், பொருள் கஷ்டம், பண விரயம், சண்டை சச்சரவு, அலுவலகத்தில் மோதல் போக்கு, கணவன் மனைவிடைய பிரிவினை பிரச்சனை அனைத்து வரக்கூடிய நாள். அதனால் எல்லா விஷயத்திலையும் மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளணும். அதே போல் இந்த மேசராசிக்கு சந்திராசி இருப்பதால் மிக கவனமாக இருக்கணும். ஏற்கனவே 7.5 சனி நடந்து கொண்டு இருப்பதால் சண்டை சச்சரவு பிரச்சனை விபத்தெல்லாம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நட்பு வட்டார விரிவடைய நாள், அற்புதமான நாள், சிறப்பான நாள். வாலிய நண்பர்களை பார்ப்பீங்க. நண்பர்கிட்ட ஏதாவது உதவி கேட்டிருந்தாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண உதவி கேட்டிருந்தாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அற்புதமான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நற்செய்திகள் வீடு தேடி வரக்கூடிய நாள், அற்புதமான நாள், சிறப்பான நாள், முயற்சிகரமான நாள். கடகராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமைகள் இருக்கும். அதனால் மனதை அடக்கி, அதாவது கோபத்தை அடக்கி மனதை நிதானமாக வைத்து இந்த நாளை செலவு செய்யுங்க. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் பக்திமயமான நாள். மனம் இறை அருளிலே தேடும். அதே போல் இறைவனுடைய அருளும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். சிறப்பான நாள். கோயில் குளங்களுக்கு சென்று வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசியை பொறுத்த மட்டும்
அடுத்தவங்களுடைய உதவி, கருணை, பரிவு, இரக்கம் இதெல்லாம் தேவைப்படக்கூடிய நாள். அதனால் கவனமாக இருங்க. ஏற்கனவே கண்ட சனி நடந்துருக்குது. அதனால் விழிப்புணர்வோடு இருங்க. வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. எக்காரத்து கொண்டு வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இந்த சந்திராசி ஏற்படுத்திடும். அது கூட இந்த 7.5 சனியும் அதை கண்ட சனியும் சேர்ந்து நடப்பதால் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் செய்யுங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி, கீரை வைக்கிறவங்களா இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள், சிறப்பான நாள், முயற்சி ரொம்ப நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் சுபமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அதே போல் அலுவலகத்திலும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும். மேல் அதிகாரிகிட்டையும் மதிப்பு மரியாதை உயரும். அற்புதமான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாளை நீங்கள் உற்சாகமாக கழிப்பீர்கள். உங்களுடைய அறிவுத்திறன் பளிச்சுன்னு மற்றவங்களுக்கு வெளிப்படும். அதே போல் மற்றவங்க உங்களை பாராட்டக்கூடிய அமைப்பும் ஏற்படும். கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளிடத்தில் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும். அற்புதமான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய நாள். அதே போல் உங்களுடைய மனம் எதை எண்ணி இயங்குகிறதோ, ஆசைப்படுகிறதோ அந்த அளவுக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள். அற்புதமான நாள், சிறப்பான நாள். ஊதியத்தை கொண்டு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதமாக இருக்குது. ஆனால் மறதி அதிகமாக இருக்கும். அதனால் மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. எந்த ஒரு செயலை செய்தாலும் சிந்தித்து நிதானமாக சிந்தனை சிதறாமல் செயல்படுங்க. மறதியால் பல பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. மீன ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. வீண் சண்டை வம்புகள், பிரச்சனைகள், கணவன் மனைவியுடைய மோதல் போக்குகள், தேவையில்லாத பண விரயம் அனைத்து ஏற்படக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. எது எப்படி இருந்தாலும் அனைத்து ராசிக்காரங்களும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ டைம் கிடைக்கக்குள்ள மனசுக்குள்ளே வேண்டிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ துணை புரியும். இப்போ இந்த மேச ராசிக்கோ ரிஷப ராசிக்கோ சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசாதீங்க. சிந்தனைகள் சிதறி விபத்துக்கு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.